நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் லிஸ்ட் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ யூஎல் மீன்ஸ் அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல் மீன்ஸ் ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதுல எல்ஐ வந்து மென்ஷன் பண்ணா என்ன ஆகும்? வெறும் லிஸ்ட் மட்டும் குடுத்தா எப்படி டிஃபால்ட்டா என்ன லிஸ்ட் ஒர்க் ஆகுன்றது பார்த்தாச்சு. இப்ப என்னன்னா லிஸ்ட் ஸ்டைல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து புல்லட்லயே வைக்கணுன்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு வாட்டியும் வந்து நான் வந்து லிஸ்ட் டைப் வந்து புல்லட்லயே இருக்கணும் அப்படின்றது இது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா, அதுக்குள்ள ஸ்டைல் ஆட்ரிபியூட் குடுத்துட்டு, அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல லிஸ்ட் ஸ்டைல் டைப்ன்னு குடுத்துட்டு, ஓகேங்களா? நார்மலா வந்து எனக்கு என்னன்னா புல்லட்ல வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன வரும்னா, புல்லட் ஃபார்ம்ல வரும். எனக்கு புல்லட் ஃபார்ம்ல வேணாம். என்னோட அந்த ஸ்டைல மாத்தணும்னா, ஸ்டைல் ஆட்ரிபியூட் உள்ள லிஸ்ட் ஸ்டைலு டைப் என்ன டைப்ன்றத குடுத்துட்டேன்னா, ரன் பண்ணும்போது வேற ஏதாவது ஸ்டைல் குடுத்து பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ம். தெரிதா? இந்த ஸ்டைல் வந்து மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் புல்லட்ல இருந்தது. இப்ப என்னன்னா, இதுவுல வருது. ஸ்கொயர்ல வருது. இதே சர்க்கிள்னா எனக்கு டேட்டா வந்து சர்க்கிள்ல வரும். இந்த இடத்துல சர்க்கிள்ல வருது பாருங்க. ஸோ இது புல்லட்டு, இது சர்க்கிளு, ஸ்கொயரு. சரி ஓகே. ஸோ எதுவுமே இல்லாம நன்னுன்னு குடுத்தோம்னு வச்சுக்கங்க. எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டைல்ல வந்து ஒரு லிஸ்ட் மாரி தான் இருக்கும். ஒண்ணு ஒண்ணு வரும். பட் இது லிஸ்ட்ன்னே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் 1 பின்னாடி 1 பின்னாடி 1 வரும். ஓகேவா? ஸோ இதுல என்னன்னன்னா, டிஸ்க்கு, ஸ்கொயரு அதுக்கப்புறம் வந்து சர்க்கிளு, நன்னுன்ற இது பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டோட டைப். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அடுத்தது. ஆர்டர் லிஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்னா, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? டைப் வந்து 1ன்னு சொல்றோமா? அதுக்கு பதிலா நான் ஏன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. ஏபிசி. ரோமன் லெட்டர்ஸ். ஸோ 1, 2, 3 ஏபிசி ரோமன் லெட்டர் குடுக்கலாம். ஸோ இங்கேயே இங்க கேப்ஸ் ஏன்னா கேப்ஸ் ஏலேருந்து வரும். இருந்து தான் வரணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 5ல இருந்து வரணும்னா, என்ன பண்றதுன்ட்டு நீங்க போட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு முடிச்சோனே லிஸ்ட் டாஸ்க்லாம் அனுப்புவேன்.
குரூப்ல அனுப்பேன். ஓகேவா? ஸோ அத முடிச்சுட்டு வீட்ல முடிச்சுட்டு எனக்கு குரூப்ல சென்ட் பண்ற மாரி பாருங்க. ஸோ இது கையோட முடிச்ச உடனே நான் டாஸ்க் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் லிஸ்ட்ல என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஸோ அத வந்து அப்படியே வந்து எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து நான் நேத்து சொன்ன மாரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்து, அதுக்கப்புறம் அதுக்குள்ள லிஸ்ட் பாஸ் பண்ற மாரி. இத லிஸ்ட்டா பாஸ் பண்ண மாட்டேன். ஆ இதுக்கு மீனிங் என்னென்னன்னு சொல்றேன் பாருங்க. டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? டிஎல்ன்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா, அது என்ன சொல்லுவேன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிடின்னா அ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஓகேவா? டிடி மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ம். நான் எழுதுறேன் பாருங்க இங்க. டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நார்மலா லிஸ்ட் யூஸ் பண்ற மாரி ஓஎல், டிடி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னன்னா, டிஎல்ன்னு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. டிஎல்என் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் டிடி யூஸ் பண்ணுவீங்க. அதோட டைட்டில் என்னன்றத சொல்வீங்க. ஸோ அது டைட்டில் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, அந்த டைட்டில் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து என்ன டைட்டில் குடுக்குறேனோ, அது வந்து மெயின் டைட்டில் ஆயிரும். அந்த டைட்டிலுக்கு ஏத்தா மாரி நான் வந்து உள்ள சப்டைட்டில் குடுத்துக்கலாம். ஸோ நேத்து 3 டைப் சொன்னேன்னா, ஆர்டர், அன்ஆர்டர், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல டிஎல் அது இதுல இருக்கிற மாரி எல்ஐலாம் எல்ஐ சொல்லிலாம் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அதுக்கு பதிலா டிஎல்ன்னு சொல்லுவீங்க. டிஎல்ன்னும்போது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? இதே மாரி வந்து எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் லிஸ்ட்ன்றத இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, டிஸ்கிரிப்ஷன் இதுக்கு வந்து எல்ஐ குடுக்காம அதுக்கு பதிலா அங்க என்ன டேக் குடுக்கலாம்னா, டிடி குடுக்கலாம். டிடி குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஒர்க் ஆகும். ஸோ டைட்டில் ஒர்க் ஆயி, அந்த டைட்டில் கீழ என்ன சப்டைட்டில் குடுக்கலான்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் டபுள் டி. ஓகேங்களா? இதோ இங்க இருக்கு பாருங்க. காஃபி, பிளாக் ஹாட் ட்ரிங்க். ஓகேவா? பிளாக் காஃபியா இல்ல ஹாட் ட்ரிங்க்கான மில்க், ஒயிட் ஆர் கோல்ட் ட்ரிங்க். ஓகேவா? ஸோ இது மாரி நான் வந்து டைட்டில் குடுத்துருவேன். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் குடுத்துருவேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்க்கு கீழ என்ன டைட்டில் மென்ஷன் பண்றேனோ, அந்த டைட்டில் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரி. இன்னொரு டேக் ஒண்ணு பார்ப்போம். ஸ்பான் டேக். ஆனா உங்களுக்கு இன்லைன்னா என்ன, பிளாக் லைன் எலிமெண்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க. இந்த சேவ் ஐகான் முடிச்சுட்டு வந்துருங்க.
ம். ஸோ இத வந்து ஐகான் டவுன்லோட் பண்றதுக்காக ஒரே நிமிஷம் நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ம்.
சார்ஜ் போட்டேன். ம். சரி, ஓகே. வேற பார்த்துட்டு இது போலாம். கடைசியா செக் பண்ணுங்க. ஸோ இது என்னன்றத சொல்லிடுறேன். இந்த குரோம்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஐகான் மாதிரி செட் ஆகுதா? ஸோ வாட்ஸ்அப்க்கு இது மாதிரி லோகோ செட் ஆகுது. ஃபேவ் ஐகான்னு போட்டா அதுக்கு இந்த சைடு ஒரு லோகோ செட் ஆகுது. ஸோ அந்த லோகோலாம் வந்து அந்த லோகோலாம் வந்து வைக்கிறதுக்கு தான் அந்த சேவ் ஐகான் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி லோகோ வந்து ரன் ஆகும்போது எனக்கு இந்த பிளேஸ்ல வரணுன்றதுக்காக தான் சேவ் ஐகான் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் எனக்கு அந்த ஐகான் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து என்னன்னா லிங்க்கு ஆர்இஎல் ஐகானு டைப் என்னன்னா இமேஜ் எக்ஸ் ஐகான் வச்சுன்னா ஹெச்ஆர்இஎஃப் வந்து என்ன இமேஜ் வைக்கிறோம்னா அந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மேபி வந்து இன்னொரு டாக்குமெண்ட்ல போட்டா வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது கடைசியா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நடத்த வேண்டிய டாபிக் முடிச்சுட்டு கடைசியா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக் என்னன்னா இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்றேன்னு பேராகிராஃப். ஓகே. ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அந்த டேக்ல வந்து நான் ரன் பண்ணா ஹாய் ஹலோ வெல்கம் டு பைத்தான் வருது. இந்த ஸ்பேன் டேக் என்ன பண்ணுனா இந்த வெல்கம் மட்டும் எனக்கு வேற கலர்ல வேணும்னா வராது. ஸோ இதுல போய் தான் நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் மாத்தணும். கரெக்டா? ஸ்டைல் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி இத வந்து என்னன்னா, இந்த இது யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல வந்து அது ப்ளூ ஆகும். ரைட்டா? ஸோ, ஆனா எனக்கு இந்த வெல்கம் மட்டும் வரணும். வெல்கம் மட்டும் ஒரு கலர் வரணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணா, அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆ இன்லைன் எலிமெண்ட். ஓகேவா? ஸ்பேன் டேக் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்லைன் பிளாக் லைன் எலிமெண்ட்ன்னு இருக்கு. ஸோ, இந்த இன்லைன் எலிமெண்ட் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பேன் டேக் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஹலோ, ஹாய், வெல்கம் டு பைத்தான். வெல்கம் மட்டும் என்ன ஆகுதுன்னா ரெட் கலர்ல வருது. ஆனா இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணனா அது இன்லைன் எலிமெண்ட். ஸோ டூ எலிமெண்ட்ஸ் வந்து HTML இருக்கு. இன்லைன் எலிமெண்ட், பிளாக் லைன் எலிமெண்ட்.
இன்லைன் எலிமெண்ட் என்ன பண்ணும்னா பர்டிகுலரா அந்த லைன் மட்டும் கவர் பண்ணணும்னா அது என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்லைன் எலிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்டர் லிஸ்ட்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேக்கே வச்சுங்க. பேராகிராஃப் டேக்கே எடுத்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் டேக்குக்கு நான் கலர் அப்ளை பண்ணும்போது என்னன்னா, மொத்த டேட்டாக்கும் அதாவது பி டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஃபுல்லாமே கலர் அப்ளை ஆயிரும். ஓகேவா? சோ இதே லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். டிஎல் லிஸ்ட். சோ நான் லிஸ்ட்ன்னு அப்ளை பண்ணிட்டேன்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா இப்போ ஓஎல்ன்னு அப்ளை பண்ணிட்டேன்னா, அந்த ஓஎல்குள்ள டைப் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணும்னா, இங்க இருக்கிற எல்லா லைனையுமே எடுத்துக்கும். ஓகேவா? இங்க வந்து இவ்ளோ கேப், இவ்ளோ இது இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்குன்னா, பிளாக் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும். இங்க இருக்கிற ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பிளாக் பண்ணியிருக்கு. சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, பிளாக் லைன் எலிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HTMLல பிளாக் லைன் எலிமெண்ட். ஸோ மொத்த ஒரு டேக் வந்து ஒரு அ பேஜே ஃபுல்லா பிளாக் பண்ணியிருந்ததுன்னா, அத பிளாக் லைன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அப்ப இன்லைன் எலிமெண்ட்னா என்னென்ன வரும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான் டேகு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்ட்ராங்குன்றது பர்ட்டிகுலரா ஒரே ஒரு வேர்ட்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். போல்டு என்னன்னா பேராகிராஃப் டேக்குள்ள போல்டுன்னு அப்ளை பண்ணா, அந்த ஒரு லைன் மட்டும் போல்ட் ஆகும். ஸோ இது மாரி ஒரு பர்ட்டிகுலர் லைன்ல எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா, இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னுவாங்க. இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க இன்லைன்னா என்ன, பிளாக் லைன்னா என்ன. ஸோ அதனால தான் அது சொன்னேன். இன்லைன் வந்து பர்ட்டி நெறைய லைன்ஸ் இருக்கு. அதுல பர்ட்டிகுலரா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் மாத்தணும் அப்டின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, இன்லைன் எலிமெண்ட். பிளாக் லைன் எலிமெண்ட் வந்து அந்த இடத்தையே நான் என்ன டேக் குடுத்தாலும் அந்த இடத்தையே பிளாக் பண்றது பிளாக் லைன் எலிமெண்ட். ஓகேவா? இன்னும் டாபிக் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேபிளு, ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த டாபிக் டைப் பண்ணி அனுப்ப சொன்னீங்க. நான் இப்போ போக போக அப்படியே சொல்லிடுறேன். நீங்க அப்படியே பார்த்துக்கங்க. ஸோ என்னன்னா டேபிள் இருக்கு, ஃபார்ம் இருக்கு இன்னும். ஸோ HTML ல நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? அதுக்கப்புறம் CSS வரும்போது சொல்றேன். HTML ல இன்னும் டேபிள், ஃபார்ம் 2 டாபிக் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள சப் டாபிக் நெறைய இருக்கு. ஓகேவா? டேபிள் ஃபார்ம்க்குள்ள டாக்ஸ் நெறைய இருக்கும். பட் வந்து இப்போ கவர் பண்ண வேண்டியது டேபிள் ஃபார்ம் மட்டும் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பிளேஸ்ல நான் வந்து இப்போ நான் இங்க ஒரு கமெண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா? ஓப்பன் டேக் இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேக் எப்படி இருக்கும்னா 2 ஆரோ மார்க். இப்போ எப்படின்னா டேக் ஓகேவா? இப்படி சொன்னோனே என்ன 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 ஆயிடுது? அந்த இடம் வந்து ஃபுல்லா கமெண்ட் ஆயிடுது. இந்த பிளேஸ் ஃபுல்லா பாருங்க கமெண்ட் ஆயிடுது. ஸோ இந்த டேக் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த கமாண்ட் லைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு யூஸ் இல்லையா? சும்மா ஒரு டேக் யூஸ் பண்ணி ஏதோ லைன தானே கமெண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கமாண்ட் லைன் தான் உங்களுக்கு பெரிய யூஸாவே இருக்க போகுது. எத வச்சு சொல்றேன்னா, நீங்க வந்து இதுல இருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நெட்ல இருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கோட ரைட் பண்றதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த கோடு கமாண்ட் லைன்ல டைப் பண்ட்டேன்னா, அந்த கோடு வந்து HTML எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க கலர் ப்ளூன்னு இருக்கா, ஹலோ திஸ் இஸ் ப்ளூ கலர்ன்னு இருக்கா, இத நான் கமெண்ட் பண்ட்டேன்னு வச்சுக்கங்க. நான் கமெண்ட் பண்ட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப என்னன்னா, இப்ப போயிட்டு இந்த ப்ளூ கலர் இதுவே இல்ல. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆயிருக்குன்னா, அது கமாண்ட் ஆயிருக்கு. ப்ளூன்னு ஒண்ணு டைப் பண்ணி வச்சிருக்கேன்ல, கலர் ப்ளூ அங்க இல்ல. அப்போ அந்த டேக் இங்க ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேவா? இந்த பிளேஸ்ல அந்த டேக் ரெப்ரசன்ட் ஆகும். ஆனா வந்து என்னால HTML பேஜ்ல அத பார்க்க முடியாது. ஸோ இது பேர் தான் கமாண்ட் டேக். ஸோ அது பேர் தான் என்ன அர்த்தம்னா, கமாண்ட் டேக்ன்னு அர்த்தம். ஸோ இத எங்க வந்து நீங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனில வந்து
ஒரு கோடு ஒரு இன்டர்நெட்ல இருந்து எடுத்தாலோ, இல்ல ஏதோ ஒரு கோட் தப்பாயிடுச்சு. அதுக்கு பதிலா வேற லாஜிக் எடுக்கிறனாலோ, அதுக்கு வந்து கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலயுமே கமாண்ட்ஸ் இருக்கு. HTMLல மட்டும் தான் கமாண்ட்ஸ்ன்றது இல்ல. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட்ஸ வச்சு நீங்க என்ன பேசிக்ஸ் பண்ணலாம்னா, இப்போ இந்த டேக் வந்து பார்த்தோன்னா, ஸ்டைல் டேக்னா நான் கமாண்ட்ல என்ன போடலாம்னா, இது மாரி கமாண்ட் போட்டு, இது வந்து திஸ் டேக் யூஸ்ட் டூ ஸ்டைல் அட்ரிபியூட். இத சொல்ட்டேனா, இப்ப என்னன்னா, இது என்னோட ரெஃபரன்ஸுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். இப்ப இது HTML பேஜ்ல வரக்கூடாது. பட் ரெஃபரன்ஸாவும் இங்க இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல அத அத கமெண்ட் பண்ட்டேன்னா, அது என்ன இருக்கும்னா, ஓகே இப்ப இது கூட பாருங்க டாக் நேமு, ஸ்டைலு, ப்ராப்பர்ட்டி. இது ஆக்சுவலா டாக் கிடையாது. ஓகேவா? அதோட சின்டாக்ஸ். அப்ப என்னன்னா, எனக்கு முன்னாடில இருந்தே ஒரு எரர் காமிச்சிருந்தது. என்னன்னா சின்டாக்ஸ். இப்ப பாருங்க இங்க எரர் காமிக்குதா? என்ன காரணம்னா, நான் வந்து இது மாரி ஒரு டாக் நேமே இல்ல. நீ அத போட்டு வச்சிருக்க அப்டின்து. ஸோ நான் அப்டி போடல. வெறும் சின்டாக்ஸ்க்காக அத டைப் பண்ணேன். ஆனா அது அது HTML என்னவா எடுத்துக்கணும்னா, ஒரு டாகா கன்சிடர் பண்ணும். இது மாரி ஒரு டாக் இல்லாம நீ போடுற அப்டின்ற மாரி சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்னா, அத கமெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ எப்படி எரர் இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல 1ன்னு காட்டுது பாருங்க. ஸோ ப்ராப்ளம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? லைன் நம்பர் 22ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அன்னோன் ப்ராப்பர்ட்டின்னு ஏதோ அன்னோனா டைப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ என்னன்னா, இது இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு டேட்டா மொத்தமா கமெண்ட் ஆயிடும். ஸோ இத எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கம்பெனில எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஒண்ணா உட்கார்ந்து வொர்க் பண்ணும்போது, அவங்கவங்க கோட தனித்தனியா பிரிச்சு குடுத்துருவாங்க. பிரிச்சு குடுத்துட்டாங்கன்னா, அந்தந்த கோடுக்கு ஏத்த மாரி தான் அவங்க ரன் பண்ணணும். அப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, இது மாரி கமாண்ட் யூஸ் பண்ணி அவங்க வந்து நான் எங்கருந்து எந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து அந்த கோட எடுத்தேன். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடு என்ன பண்ணணும், அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணேன். அப்படின்ற மாரி எல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ் மாரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா, புரோகிராம்ல இருக்கும். பட் அவுட்புட்ல வராது. ஸோ அவங்க ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் இ ஆ இப்போ ஒருத்தர் வராரு, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கங்க. ஒரு 2 இயர்ஸா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு. ஸோ அவரு அடிச்ச கோடு ஃபுல்லா அங்க இருக்கும். ஓகேவா? ஸோ அவரு என்னென்ன பண்ணேன், என்னென்ன செஞ்சேன்றத அவருக்கு தினமும்லாம் டக்குன்னு கேட்டா சொல்ல வராது. அதுக்கு பதிலா இது மாரி ரெஃபரன்ஸ் போட்டு கோட வச்சிருப்பாரு. ஸோ வச்சுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவரு திடீர்னு வேலைய விட்டு ரிலீவ் ஆவுறாருன்னா, அந்த கோடோட ரெஃபரன்ஸ் தான் அந்த பெர்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, அந்த பெர்சன் போம்போது அந்த ரெஃபரன்ஸ வச்சு ஓகே இது இதுக்கு யூஸ் பண்றாரு, இது இதுக்கு யூஸ் பண்றாருன்ற ரெஃபரன்ஸ வச்சுட்டு போற மாரி இருக்கும். இன்கேஸ் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவரு டெலீட் பண்ணிட்டார்ன்னா, அந்த கோடு என்னன்றது யாராலயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் கமாண்ட் டேக் வந்து எடுத்துன்னு வந்தாங்க. ஓகேவா? கமாண்ட் பார்த்தாச்சு. ஆ லிஸ்ட்ல எல்லா டைப்பும் பார்த்தாச்சு. ஆ போறதுக்குள்ள லிஸ்ட்ல டாஸ்க் தரேன் என்ன பேவ் ஐகான் மட்டும் தான் பார்க்கணும். மேபி இந்த சின்டாக்ஸ் கரெக்ட் தான். எல்லாமே ஒரே டேக்ல இருக்கறனால கன்ஃப்யூஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. வேணா இதே இதே இதுதான். இதே ப்ராசஸ் தான். நீங்க என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வரலன்னா சொல்லுங்க நாளைக்கு லிங்க்கு. RELA ஐகான்ஸ் என்ன ரிலேஷன் குடுக்க போற அப்படின்றத சொல்லிருவேன். ஸோ ரிலேஷன் வந்து ஐகான் பண்ண போறேன். டைப் வந்து இமேஜ் ஐகான். ஓகேவா? இமேஜாவும் இருக்கலாம், ஐகானாவும் இருக்கலாம். ஸோ இது PNG இமேஜ் தான். ஸோ இதுலயே ஐகான் போட்டு வரும். ஸோ அது அந்த டைப்பாவும் இருக்கலாம். HREF வந்து எந்த இடத்துல அது இருக்கு அப்படின்றத நான் சொல்லிருவேன். ஸோ மேபி ஃபோல்டர் நேம் போட்டா வருமோ? சார் ஒன் ஸோ டவுட்டுங்க அது சார். அது சொல்லுங்க. சார் இப்போ பூட் ஸ்டாப்ல இருந்தாலும் சார் அந்த லிங்க் வந்து கொடுக்குறப்ப சார் இது ஒர்க் ஆகும். இல்ல. HTML ஒர்க் ஆகும். சரிங்க சார். ஆ. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கேளுங்க. அதுக்குள்ள நான் அது பார்க்குறேன்.
3 நிமிஷம் தான் இருக்கு. கேட்டீங்கன்னா ஹலோ. சொல்லுங்க. சார் இந்த இது ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேற கேட்டிருந்தீங்கல்ல சார்? ஆ சார் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல அது இதாகுதே சார், அதுல ஷேர் பண்றது எல்லா ஆப்ஷனுமே இருக்கே சார். எங்க ஆபீஸ்ல 2 தான் மேம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஜூம் கால் இல்லைன்னா ஜி மீட் வைக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சார். ஸோ அதுதான். HTML folder. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஃபுல் டே இதுவா இருக்கு, டவுட் கேட்க முடியலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மேபி நான் இன்டர்வியூ இருந்தால் பார்க்கலாம். ஸோ அதுதான் சாட்டர்டே டவுட் செஷன் வைக்கிறேன்ல. ஸோ சாட்டர்டே வந்து என்ன இருக்கோ, ஆக்சுவலா சாட்டர்டே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, அசஸ்மெண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அசஸ்மெண்ட் வந்து நான் நேர்ல இருக்கிறவங்களுக்கு வச்சுப்பேன். ஸோ பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்து வச்சுப்பேன். ஸோ நீங்க ஆன்லைன்ல இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்ன்றனால நான் சாட்டர்டேவும் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். ஆனா சொல்லாதீங்க, சாட்டர்டே வந்து வெறும் அசஸ்மெண்ட் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா நான் கிளாஸ் அசைன் பண்றேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்றீங்கன்றனால சாட்டர்டே உங்களுக்கு மட்டும் கால் பண்ணி என்ன அசஸ்மெண்ட் என்ன இதுவோ, அதாவது என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிட்டு அன்னைக்கு கிளாஸ் மட்டும் ஃபுல்லா வந்து டவுட் செஷன் பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்னென்ன டவுட் இருக்கோ, என்னென்ன இதுவோ கேட்டுங்க. ஸோ அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு 2, 3 நிமிஷம் டைம் குடுப்பேன். குடுக்கும்போது தான் ஏதாவது சின்ன சின்ன டவுட்னா கேட்டுங்க. பிரச்சனை இல்ல. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் ஆர்எல் வந்து டைப் பண்ணி பாருங்க. ஸோ எஸ் ஐகானு, ஃபோல்டர் நேமு இல்லன்னா நாளைக்கு நான் ட்ரை பண்ணி சொல்றேன். டைம் தான் இல்ல. ஸோ நேத்தே பேக்ரவுண்ட் இமேஜ் நான் பார்க்கல. காலைல எழுந்தவுடனே பார்த்தனால பார்க்க முடியல. இது டைப் பண்ணுங்க. இல்லன்னா நான் நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்றேன். இது எனக்கு வந்திருக்கு. ஆனா வந்து நான் புதுசா இருக்க ஒரு ஒரு ஃபோல்டரா போவும். நான் எங்க வச்சேன்றது தெரியல. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்ல வரலன்னா சொல்லுங்க. ஸோ ஐகானு, எஸ் ஐகானு அந்த ஃபோல்டர் நேம் என்ன பிஎன்ஜி ஃபைலா என்னன்றத சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாளைக்கு டேபிளு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம்ஸ், டாபிக். ஸோ நோட் பண்ணிங்க. டேபிளும் ஃபார்ம்ஸும் இருக்கு. லிஸ்ட் ஓவர். அவ்வளவுதான். ஸோ இன்னொன்னு லிஸ்ட்ல நான் இன்னொன்னு என்ன கேட்டேன்னா, எனக்கு ஸ்டார்ட்டிங் நம்பர் வந்து வேற மாரி வரணும். எனக்கு பில இருந்து ஸ்டார்ட் ஆகணும், டில இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னேன். அந்த டாஸ்க்கும் பண்ணிருங்க. நான் ஈவினிங் போட்டோ அனுப்புறேன். என்னென்ன டாஸ்க் பண்ணணும்ன்ட்டு. டாஸ்க் பண்ணாதான் ஐடியா வரும். இது சும்மா இது பார்த்தா புரியாது. டாஸ்க் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஐடியா புரியும் என்ன பண்றதுன்னு.